இது ஒரு சப்போர்ட் ஏரியா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நார்மலாக ஒரு சப்போர்ட் சொல்லி. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிகராகி 2 க்ரீன் ஹேண்டில் கண்ட உடனே பை ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தட்டை வச்சு கொண்டு செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களில் நாங்கள் என்ட்ரி எடுப்போம்ன்றது இன்ட்யூஷன்ஸ் பேங்க்கு தெரியும். உடனடியாக இறக்கி அடித்தாச்சு. இந்த ஏரியாக்களில் இருந்த ஸ்டொப்லோஸ் எல்லாம் கன் பண்ணப்பட்டது. அப்போ இந்த மாதிரி ஸ்டொப்லோஸ் கண்டாகும். எங்களோட என்ட்ரிகள் எடுத்தால் எங்களோட ஸ்டொப்லோஸை கன் பண்ணுறது தான் மார்க்கெட்டுற வேலை என்று உங்களுக்கு தெரியும் வரைக்கும், நீங்கள் அதை கவனித்து ரேட் எடுக்கும் வரைக்கும் நீங்கள் லொஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அப்போ அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜியை பாவித்தாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டொப்லோஸை வைக்க வேணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது கட்டாயம் அதை மட்டும் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு ஸ்டொப்லோஸ் ஹிட் ஆகும். அதனால் முதலாவது இந்த லிக்விடிட்டியை பற்றி தேடி படிங்க. மோஸ்ட்டாக இந்த லிக்விடிட்டி பற்றி எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னால் நிறைய இடங்களில் நாங்கள் அடி வாங்க வேண்டியிருக்கும். அப்போ அதனால் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் இது தெரியாமல் எந்த ஒரு ரேடும் நீங்கள் ப்ளேஸ் பண்ண